வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சரணம். ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் கார்த்திக் ராமன். நீ நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போட்டு பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு வரக்கூடிய ராகு கேது பேச்சு பலன்கள் பார்க்க போறாங்க. அதாவது இந்த 2025ல பாத்தீங்கன்னா 3 முக்கிய பேச்சுகள் இருக்குங்க. குரு பேச்சு ஆகிறார், ராகு கேதுக்கள் பேச்சு ஆகிறார், சனி பகவான் பேச்சு. அப்போ இந்த 2025ல பாத்தீங்கன்னா 3 முக்கிய கிரகங்கள் பேச்சு இருக்கு. அந்த முக்கிய கிரகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி பலன்கள். இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள்ல ராகுன்னா யாருங்க? இந்த ராகுங்கிறவர் யாருன்னு பாத்தீங்கன்னா யோகர்னு சொல்லுவோம். ஒருவருடைய ஜாதகத்துல எண்ணில் அடங்கா யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியவர் ராகு. ராகுவை போல கொடுக்க முடியாதுங்கிற ஐதீகம். அடுத்தபடி இந்த பக்கம் கேது. இந்த கேதுங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பாம்பு தான் உடலை அப்படியே சுத்தி சுருக்கி வச்சுக்குதோ, நீ எல்லாம் பாருங்க, பாம்பு புற்றுக்குள்ள போனா அப்படியே உடம்பு அப்படியே சுத்தி அப்படியே சுருக்கி வச்சுக்கும். அது மாதிரி தன்னைத்தானே சுருக்கி கொள்ளக்கூடியது இந்த கேது பகவானுங்க. அதாவது எதா இருந்தாலும் எனக்கு வேண்டாம், எனக்கு இது செட் ஆகாது சொல்லிட்டு தன்னைத்தானே ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு வந்து நம்மளை சுருக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா இந்த கேது பகவான். அதாவது தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய, கேதுவை போல கெடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய இந்த கேது பகவானுடைய பேச்சுங்க. இந்த ராகு கேதுக்கள் பாத்தீங்கன்னா பொதுவா இந்த ராகு பகவான் மீன ராசிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பக்கம் கேது பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்னி ராசி சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகி போறாருங்க. இவைகள் வக்ர கிரகங்கள் தான். எப்பவுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வக்ர கிரகம் சொல்லக்கூடிய இருள் கிரகங்கள். மிக மிக சக்தி வாய்ந்த முதன்மையான சக்தி கிரகங்கிறது பாத்தீங்கன்னா கேது. அதற்கு அடுத்தபடியா வரக்கூடிய ராகு பகவானுங்க. இன்னைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இல்ல முதல் முறையா நம்ம சேனல் இப்ப வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கிளிக் பண்ணுங்க. கூடவே பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் பிரியப்படுற நீங்க ஸ்கிரீன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், எப்ப வேணா கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பண்ணி எப்படி நம்ம தெளிவா ஒரு பர்த் சார்ட் அமைப்புல பார்த்துட்டு வருங்க. சும்மா சொல்றதை விட நான் ஒரு ஜாதக கட்டம் போட்டு, ஏன்னா இல்ல ஏனைய கிரகமும் இருக்கும். இப்போ ராகு கேதுக்கள் பாவியாக இருந்தாலும் அவரை குரு பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும், சுபர் பார்க்கும்போது அந்த பலன் மாறுபடும். சோ அப்படி இருக்கும்போது அந்த பலனோட சேர்த்து முழுமையான ஒரு ராகு கேது பேச்சு பலன் நான் இந்த காணொலியில கொடுக்க ரெடியா இருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா முழுசா பாரு. அதே மாதிரி உங்க நண்பர்கள், உறவினர்கள், உங்க சுற்றத்தினர் அனைவருக்கும் இந்த வீடியோ பகிர்ந்தளிங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ராகு கேது பயிற்சி பலன்கள் 2025 மீன ராசி அன்பர்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு வருங்க. மீன ராசி அன்பர்கள் போட்டலாம். சந்திரன் 1ஆம் பாவகம் 2, 3, 4, 5, 6, 8, 9, 10, 11, 12. மீனராசிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஜென்மசனில இருந்துட்டு இருப்பீங்க. பேச்சு காலகட்டத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு ராகு வர்றாருங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜென்மத்துல ராகு இருந்துட்டு இருக்காரு. பேச்சை 12ஆம் இடத்துக்கு வர்றாரு ராகு. இந்த ராகு ஜென்மத்துல இருக்கும்போது எக்கச்சக்கமான பிரச்சனைகள்ங்க, எக்கச்சக்கமான மன பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள். யாரோ ஒருத்தர் சொல்றாங்க என் வாழ்க்கையில இவங்கெல்லாம் குறுக்கிடுறாங்களப்பா மாதிரி. என்னன்னா நம்ம அவன் நல்லவன் நினைச்சு நம்ம சொல்லியிருப்போம், இவன் நல்லவங்க, நம்ம நல்லது பண்ண நினைச்சு நம்மளோட தனிப்பட்ட செயல் நம்ம சொல்லியிருப்போம். அவங்க எல்லாம் நம்ம வச்சு செஞ்சிருப்பாங்க. நம்மளை வச்சு எப்படிலாம் நம்ம செய்ய முடியுமோ அந்த அளவு உங்களெல்லாம் செஞ்சிருப்பாங்க இந்த காலகட்டத்துல. ஏன்னா பலருக்கு எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஜாதகம் பார்த்து நிறைய மீனராசிக்கார் நம்ம சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா, சார் நான் நல்லவன் நினைச்சு சொன்னேன் சார், ஆனா அவங்களே என் முதல்ல குத்துவான்னு தெரியல சார், அவங்களே என் வாழ்க்கையை இழந்துட்டான் சார், அவங்க ஏதோ சொல்லி அவங்க பேச்சு கேட்க போவ என் கணவர் பிரிஞ்சு போயிட்டாரு சார், என் மனைவி பிரிஞ்சு போயிட்டாங்க சார், நான் தனிமையா இருக்கேன் சார், என் நட்பு முடிஞ்சு போச்சு சார். இது மாதிரி எக்கச்சக்கமான பிரிவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த ராகு பகவான் மன குழப்பத்தையும் உடல் குழப்பத்தையும் கண்டத்தையும் கொடுத்த அந்த ராகு பகவான் இப்ப 12ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கேது பகவான் இது வரைக்கும் 7ஆம் இடம். இந்த கேது கணவன் மனைவி பிரிவு, காதல் தோல்விகள், காதல் கசகுதையாங்கிற நிகழ்வுகள் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. சமூகத்திலும் அந்த அளவுக்கு பெயர் இல்லை சார், தொழில அந்த அளவுக்கு லாபம் இல்லை சார், கூட்டு தொழில் பண்ண சார் பிரச்சனை சார், நட்பு கட்டாததுக்கு பிரச்சனை சார், திருமண வாழ்க்கை அந்த எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை சார் சொல்லிட்டு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய விமோச்சனம் இந்த கேது பகவான் 6ஆம் இடத்துக்கு வர்றாருங்க. அப்போ சர்ப்பங்கள் 6, 8 பண்ணல மறையதுங்கிறது நல்ல விஷயங்க. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இவன் 2 பேர் கெட்டவன்ங்க. இந்த ராகுவும் இந்த கேதுவும் இந்த ராகுவும் கெட்டவன்ங்க. இவங்க போயிட்டு மறையும் போது பெருமூச்சு விடுங்க எல்லாருமே, அப்பாடா எப்படியோ என்ன கெடுக்க இருந்தவங்க மறைச்சிட்டானுங்கப்பா
இந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு இப்பவே உங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். உங்களை யார் உங்களை கெடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ, யார் உங்களை வந்து வாழக்கூடாது முன்னேறக்கூடாதுன்னு உங்களை யார் சதி பண்ணாங்களோ அவங்க உங்களை விட்டு பிரியறத நீங்க பார்த்திருக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் உண்டு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இறை பக்தியில இருக்காங்க, இறைவன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்முடியே காட்டி கொடுத்தோம். நல்ல ஒரு இறை பக்தியில இருக்கீங்கன்னா அவங்க யாருங்கிறத உங்களுக்கு அந்த இறைவன்கிறது உணர்த்தி இருப்பாங்க. இவங்க தான் எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கிறத உணர்ற காலம் இந்த ஜனவரி மாசத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் தெரியும். இவங்கெல்லாம் நமக்கு எடுத்துருக்காங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி முழுமையா பேச்சான பிறகு உங்களுக்கு அது யாரும் அந்த கடவுள் உங்களுக்கு காட்டுவாங்க. அது எப்படின்னு வந்து இறை நம்பிக்கையில முழுமையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க தான் கெடுத்தாங்க அந்த ஒரு ஆள் உங்களுக்கு கண்ணுக்கு காட்டுற வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்தபடியா சர்ப்பங்கள் 6, 8, 12 இருக்குன்னா மறைவு நல்லது சொல்றோம் இல்லையா? அப்போ ராகு 12க்கு வர்றாரு, கேது 6க்கு நல்ல விஷயங்க, பெருமூச்சு விட்டுக்கோங்க. ஆனா இதுலயும் ஒரு சில டிராபேக் இருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு கெடுக்க அப்படின்னு 2 பேரும் மாறினாங்க. 6ஆம் இடத்துல கேது வந்து அமர்றாரு. 6 என்னங்க உங்களுக்கு கடன் நோய் எதிரி தானே. அப்போ ஃபர்ஸ்ட் என்னங்க நமக்கு வேணும்? கடன் தீரணுங்க. எப்பா நான் அவர்கிட்ட வாங்கிட்டு நான் படாத பாடுங்க, வட்டியெல்லாம் கொடுத்தாலும் என்னால வட்டி வந்து அடைக்க என்னால வந்துகிட்டே இருக்கு சார். முழுமையா கடனை அடைக்கும் சார். ஆனா 10 வருஷம் வட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சார். வட்டி கொடுத்த மணியுமே அசல் அடைக்க முடியல சார் சொல்லி புலம்பிட்டவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த கடன் அடையக்கூடிய நேரம். நீங்க கடன் இருக்கு சார், ஒரு இஎம்ஐ போடுறேன் சார், ஒரு பேங்க்ல போய் செல்போன் எடுக்கிறேன் சார், லோன் கிடைக்கும் சார், கண்டிப்பா கிடைக்கும். ஒரு கடனை அடைக்கிறது இன்னொரு கடன் வாங்குறேன் சார்னா நீங்க இன்னொரு கடன் வாங்க கூட தேவையில்லை. இந்த காலகட்டம் கடன் வாங்காம உங்களோட ஏதோ ஒரு ரூபத்துல பணத்தை கொடுத்து உங்களுக்கு அந்த கடனை அடைக்கும். அப்போ என்ன பண்ண 6ஆம் இடத்துல அமரக்கூடிய ராகு வரும்போது தொழில முன்னேற்றம் உண்டுங்க. ஃபர்ஸ்ட் செய்ய தொழில லாபங்கள் உண்டு, தொழில் வகையில் முன்னேற்றங்கள் உண்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஆக போதே, கேது அமரும் போதே கடன் அடைய போகுது. கடன் இல்ல, உடல்ல இருந்துகிட்டு ஒரு வகை நோய் பிணிப்பிட தீர போகுதுங்க. நான் 10 வருஷம் மருந்து சாப்பிடுறேன் சார், இன்னும் அது பிரச்சனை போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் எடுத்துக்கோங்களேன், 10 வருஷம் மருந்து சாப்பிடுறேன் சார், எனக்கு செட்டே ஆகல சார். இப்ப இந்த ராகு பேச்சு யாராவது எங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இந்த டாக்டர் போய் பாருங்க சூப்பரா பாக்குறாங்க, யாராவது சொல்லுவாங்க, நம்மளும் போய் பார்ப்போம். 10 வருஷமா தீராத நோய் இந்த டாக்டர் வந்து 2 மாத்திரை கொடுப்பாரு, சாப்பிடாம சரியா போயிடும். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கேது அமரும் போது உங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்கு. அதே மாதிரி இது உபஜயஸ்தானம், எதிரியை ஜெயிக்க போறீங்க. இப்போ எதிரியை வெல்ல போறீங்க எப்படின்னா, ஒரு துன்பூர்த்தி தான் நம்ம வந்து வெற்றியை காட்டின அவசியம் இல்லை. எதிரிக்கு முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டினாவே போதும். அதை விட ஒரு பெரிய வெற்றி எதுவுமே கிடையாது. வாழக்கூடாதுன்னு நினைக்கிற முன்னாடி நம்ம செழிப்பா செம்மையா வாழ்ந்து காட்டுறோம் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான வெற்றி. இப்போ உங்களுக்கு தீங்கு அழைச்சிருக்காங்க, அவங்க முன்னாடி நீ வாழ்ந்து எப்படி சார்? ஒண்ணும் இல்லைங்க, ஃபேமிலியோட ஒரு அவுட்டிங் போங்க, ஒரு ட்ரிப் போங்க, வீடியோ எடுங்க, போட்டோ எடுங்க, வாட்ஸ்அப் அவர் பாக்குற மாதிரி ஸ்டேட்டஸ் வைங்க, அவர் பார்த்தே அவர் காலியாகட்டும். சொல்றது புரியுதுங்களா? அப்போ எதிரிகளை வீழ்த்தக்கூடிய நேரம் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க ராகு 12 ராகு என்ன சார் பண்ணுவார்னா, இந்த ராகு ரொம்ப தூரம் இல்ல, இந்த ராசி கிட்டயே தான் இந்த ராகு சர்ப்பம் உட்கார்ந்து இருக்கு. புரியுதா? அப்ப என்ன சார் இங்க நடக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல திருப்பி நீங்க போய் இறங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு முடிவு எடுத்து இனிமே நான் வந்து குடி பழக்கம் வச்சுக்க மாட்டேன், இனிமே நான் வந்து புகை பிடிக்க மாட்டேன், நீங்க விட்டுருப்பீங்க. யாரோ ஒருத்தர் வருவார், அது வந்து சொல்லுவார். சொன்ன பிறகு நான் இருந்து என்ன பண்ண போறேன், இது வந்து எல்லாரும் தான் குடிக்கிறேன், நான் குடிச்சா என்ன பண்ண போகுது, அது மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு வரும். அந்த எண்ணத்தின் அடிப்படை நீங்க விட்டு திரும்ப ஆரம்பிக்கிற வாய்ப்புகள் உண்டு. அப்போ தீய பழக்கத்தை சொல்லக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு பிளாக் பண்ணி தொடர்பே வேண்டாம். புரியுதா? மறுபடியும் என்ன அலைகள் நம்ம தப்பு செய்ய தூண்டும், தவறு செய்யாதீங்க. அதே மாதிரி 12வது அமரக்கூடிய ராகு 12ங்கிறது அயன சயன போக சுகஸ்தானம். அப்ப என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அயன சயன போக சுகஸ்தானத்துல ராகு அமரும் போது என்ன சார் பண்ணுவார்னா, தேவையில்லாத பழக்கம் வந்து கொண்டு விட்டுரும். ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண். புரியுதா? எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு சொல்லம் பாத்தீங்களா, இந்த கள்ளக்காதல் சொல்லம் பாத்தீங்களா, அது மாதிரி என்ன தேவையில்லாத பழத்தை கொண்டு விட்டு. எப்படி சார்னா, ஒரு கணவனை இழந்த பெண்ணோ அல்லது விவாகரத்தான பெண்ணோ இல்ல கணவனை பிரிந்து வாழக்கூடிய பெண்ணோ, யாரோ ஒரு பெண் இல்ல ஒரு ஆண், அவன் வந்து நண்பரா பழகுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த நட்புங்கிறது ஒரு சிலருக்கு அது
போய் நமக்கு வேணா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்த வாய்ப்பு உண்டு. சார் நான் எவ்வளவு எந்த தப்புமே இல்லை சார், அவங்க பேசினாங்க சார், நான் பேசினேன் சார், அவங்க பேசினாங்க சார், எனக்கு பாவமா இருந்துச்சு சார், நான் அவங்களுக்கு வந்து நான் ஆறுதல் சொன்னேன் சார். ஆனா சொல்லக்கூடிய ஆறுதலுங்கிறது வேற லெவல்ல போய் நிற்கும். கோர்ட்டு கேஸ் ஒம்பு வரைக்கும் போய் நிற்கும். அப்போ என்ன பண்ணுங்க, கவனமா இருந்து. எதுல கவனமா இருக்கணும்? அயன சயன போகம் சுகஸ்தானம் சொல்ல 12ஆம் இடத்துல கவனமா இருந்துக்குவாங்க. 12 ராகு பயணங்கள் இருக்கும். வெளியூர் பயணங்கமோ இல்ல வெளிதேச பயணமோ ஏதோ ஒரு பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ராகுவோட அமைவிடத்தை உங்க சுயஜாதத்துல பார்த்துக்கோங்க. பயண வழியில ஒரு சில பிரச்சனைகள், விபத்துக்கள், திருட்டு போக கூட வாய்ப்புகள் உண்டு. உங்க சுயஜாத அடிப்படையில இங்க ராகு வந்து நல்ல நிலையில இருந்தாலும் பிரச்சனை. ராகு கெட்டு போயிருக்காருன்னா அந்த பயணம் செய்யும் போது விபத்துக்களோ அல்லது பொருள் நஷ்டம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆப்போசிட் செக்ஸ் சைடு கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத பிரச்சனை உங்களை தேடி வரும். நீங்க நல்லவர் தாங்க, புரியுதா? நீங்க நல்லவர், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், அந்த மாதிரி சிந்தனை உங்களுக்கு வராதுதான், புரியுதா? பட் ஆனா இந்த கிரகங்கள் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா, அந்த சூழ்நிலை வரும்போது உங்க தசாபுத்திக்கு ஏற்ப ஒரு பலன் இருக்குன்னா உங்களை தேடி வருவாங்க. ஐயோ போன்னு இறக்கப்படுவீங்க, புரியுதா? நீங்க அவங்களுக்கு பாவப்பட போக மத்தவங்க உங்களை பார்த்து பாவப்படுற மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ பார்த்து இருந்துக்கோங்க. என்ன ஆகும்னா, என்னப்பா நீ எவ்வளவு பெரிய லெவல்ல இருக்க, நீ ஏப்பா இப்படி பண்ணிட்ட, உங்களுடைய தகுதிக்கு இழிவான செயலாக போயிட்டு நம்ம 4 பேர் கெடுத்து பேசுற மாதிரி இருக்கும். ஏன் எல்லாம் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் இது வந்து அவேர்னஸ் வீடியோ தான். இது நீங்க தெரிஞ்சுக்கும்போது நீங்க அலர்ட் ஆகிப்பீங்க. அப்போ இது மாதிரி சினாரி உங்களுக்கு நடக்குதுன்னா, அன்னைக்கு கார்த்திகை ரகுராமன் எஸ்கேஸ் சொன்னாருப்பா நான் பார்த்தேன், நீங்க என்ன பண்ணீங்க, அப்ப உஷாராயிப்பீங்க. அப்போ அந்த பேட் இன்சிடென்ட் உங்க லைஃப்ல அங்க நடக்காது. அப்ப நீங்க தெளிவாயிட்டுனா அந்த இன்சிடென்ட் நடக்காது. அப்ப நீங்க தப்பிச்சுக்கலாம். அதுக்காக நம்ம சொல்றோம், புரியுதா இல்லையா? அதை விட்டுட்டு 12ஆம் இடத்துல ராகு ஆக ஓஹோ நம்ம வந்து பொய் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். வீடியோ பார்க்க நல்லா இருக்கும், நீங்க பார்த்துட்டு போயிடுவீங்க, பார்க்க நல்லா இருக்கும், அதே நினைச்சிட்டு இருப்பீங்க. கதை என்னப்பா சொன்னா நடக்கலன்னு போயிடும், புரியுதா இல்லையா? நமக்கு அது தேவையில்லை, புரியுதா இல்லையா? புகழ்ச்சி நமக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ண கவனமா இருக்கும். இந்த இடத்துல இந்த ராகு பலன்ல இருக்கும்போது நீங்க கவனமா இருங்க. இருந்தாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு ராசிநாதன் 4ஆம் இடத்துல உட்காந்துருப்பார், குரு பகவான். அந்த குரு பகவான் தனது பார்வையில் என்ன பண்ணுவார், ராகு கட்டுப்பாட்டுல வச்சிருப்பார், புரியுதா? உங்களுக்கு கெட்ட நண்பர்கள் வந்தாலும் என்ன பண்ணுவாரு, பார்வையால் இதை செய்யாத, இது தப்புன்னு சொல்றது ஒரு ஆள் கூட இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். சரி, 4ஆம் இடத்தை உட்கார்ந்துட்டு 12ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். அப்போ சுகசாதன குரு அமரும் போது உங்களுக்கு நீ தவறான முடிவு நீங்க போனாலும் உங்க மைண்ட் சொல்லும் செய்யாத, தப்பு. அப்போ என்ன பண்ணுங்க, தவறான பழக்கங்கள், தவறான செயல்ல ஈடுபட வேண்டாம். எண்ணங்கள் வரும், அதற்கான வாய்ப்பு கூட நண்பர்களும் வருவாங்க, நண்பர்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம சொல்லக்கூடிய உங்களுக்கு 12ஆம் இடத்து ராகு இல்லைன்னா இந்த 12ஆம் இடம் வம்பு, கேஸு, போலீஸ் ஒரு மாதிரியான ஒரு செயலை கொண்டு விட்டுருவார். கவனமா இருந்துக்கோங்க. அப்போ ஆக மொத்தம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடியது, கவனமா இருந்துக்கோங்க, மனசை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க, புரியுதுல? இந்த காலகட்டத்துல தேவையில்லாத இச்சைகள், தேவையில்லாத ஆசைகளை ஏற்படுத்தக்கூடிய காலமாகத்தான் நான் பார்க்க போறேன். இந்த கவனமா எதற்கும் இடம் கொடுக்காம, புரியுதா, உங்க வாழ்க்கையை செம்மையா கொண்டு வாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கடன் அடைய போகுதுங்க, நீங்க கடன் அடைய போகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எதிரெல்லாம் நீங்க போறாங்க. உங்களுக்கு மெயினா உங்களுடைய கடன் தொல்லை தீரக்கூடிய ராகுகேது பயிற்சியா பார்க்க போறேன். என்ன சார் பரிகாரம் எனக்கு சொல்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த கேது பகவானுக்கு விநாயகர் வழிபாடு வச்சுக்கோங்க. சங்கடஹர சதுர்த்தி விரதம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சங்கடஹர சதுர்த்தி விரதம் நீங்க வந்து கடைபிடிக்க ஆரம்பிது 1.5 ஆண்டு காலத்துக்கு அமோகமா இருப்பீங்க. அதே மாதிரி இங்க இந்த கேதுக்கு என்ன சார் நான் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த கேது வந்து 12ஆம் இடத்துல அமரும் போது நவகிரக நாயகின்னு அழைக்கக்கூடிய அந்த துர்க்கை அம்மனை பௌர்ணமி அன்னைக்கு ராகுகால வேலை அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வாங்க. மாதம் ஒரு அர்ச்சனை. என்ன சொல்லணும் அர்ச்சனை பண்ணா, உங்களுடைய பெயர், ராசி, நட்சத்திரத்தை சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அம்பாள்கிட்ட சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. பௌர்ணமிக்கு வரக்கூடிய ராகுகால வேலையில நீங்க இந்த அம்பாள் துர்க்கையம்ம வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சகல செல்வமும் சகல சௌபாகியமும் உங்களை வந்து சேருன்னு சொல்றேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும், உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும் பிரியப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் இருக்கு, கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. வாழ்த்துக்கள். நம்ம இது வரைக்கும் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான ராகுகேது பயிற்சி பலன்கள். இந்த ராகுகேது பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய நடப்பு தசாநாதன், நடப்பு புத்திநாதனை பொறுத்து மாறுபடுங்க. அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல
ராகு பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன, கேது பகவான் வாங்கிய நட்சத்திர சாரம் என்ன, ராகு கேதுக்களை எந்த சுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்ல எந்த அசுபர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வாங்கிய சாரங்கள் என்ன, இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போதுதான் உங்களுக்கு ஒரு முழுமையான ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்துல, அதாவது பர்த் ஜாதகத்துல உங்களுக்கு அவங்க நிலைகள் என்ன, அதுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. உங்களுக்கு மேட்சஸ் 100% வருங்க. இது வந்து கோச்சார பலன்கள் புரியுதுங்களா. உங்களுடைய சுய ஜாதக பலன் நீங்க நம்மகிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல என் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க நண்பர்கள் எல்லாரோட இந்த வீடியோஸை பகிர்ந்தளிங்க. நான் உங்களை வேற காலையில் சந்திக்கிறேன். நான் உங்கள் அன்பு நண்பன், அன்பு ஜோதிடர் கார்த்திக் ரகுராமன். நன்றி, வணக்கம்.